பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த ஆசீர்வாதமான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு முறையும் உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு அவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு பேசும்போது அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிக்கடி சொல்லுவேன், இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதெல்லாம் இதை ஒளிபரப்புகிறாங்களே, சத்தியம் டிவி நிர்வாகத்துக்காக நீங்கள் ரொம்ப அதிகமாக ஜெபிப்பீங்க, நான் நம்புகிறேன். ஜெபிங்க, ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் நம்மோடு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேச விரும்புகிறார். அதற்கு ஆயத்தப்படும் வகையில் கண்களை மூடி ஜெபத்தோடு அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்ல 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 ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னாரே கர்த்தர். அந்த ஸ்தோத்திர பலி ஏறெடுங்க, ஏறெடுங்க. இன்னும் கொஞ்சம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. குடும்பமாக உட்கார்ந்துருப்பீங்க நம்புகிறேன், அல்லது கணவர் படுத்திருப்பார், நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன், அல்லது நீங்கள் ஒரு ஊரில் உங்கள் கணவர் இன்னொரு ஊரில் இருப்பாங்க, ஒருவேளை நீங்கள் தனிமையில் யாராவது இருந்து பார்த்துட்ருப்பீங்க. கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் சிலர் பார்த்துட்ருப்பீங்க. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது தேவன் நமக்கு கொடுத்த பாக்கியம். எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அவரை துதிக்கும் துதி எப்போது என் நாவில் இருக்கும். ஆமென், ஆமென். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம். கர்த்தரையே சேவிப்பது ஆமென் ஆகாததென்று கண்டார். கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்று தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்று தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ என்றார். கரங்களை உயர்த்தி சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ என்றார். கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை சேவிப்பதை போல ஒரு பாக்கியம் இந்த பூமியில் வேற என்ன இருக்குப்பா? எளியவர்களாகி எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. தேவன் அற்றவர்களாயிருந்த காலத்தில் அப்பா, சிலுவைக்கு தூரமாயிருந்த காலத்தில், வசன வெளிச்சம் இல்லாத காலங்களிலே, அந்நியரும் பரதேசியுமாயிருந்த காலத்திலே நீர்தானே எங்களை தேடி வந்தீர் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவினீரே. உம்முடைய குமாரத்திகளுமா எங்களை மாற்றினீரே ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு தந்தீரே. ஆமா ஆண்டவரே, முன்னே ஆண்டவரே தூரமாயிருந்த எங்களை உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் அல்லவா சமீபமாக்கிற்றப்பா. உம்முடைய இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தெரியப்படுத்த வேண்டிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவரே நீங்க தெரியப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் உங்கள் குடும்பத்தில் தேவன் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பேசுவது, அது உங்களுக்கு
மிக மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு தான் அதை சொல்கிறேன். உங்கள் குடும்பத்துக்குள்ளே தேவன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக, தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். ஐயா, என் அன்பான அம்மா, முதியவர்களே, நடுத்தர வயது உள்ளவர்களே, இளைஞர்களே, சிறுவர்களே, உங்களோட நான் கர்த்தருடைய நாமத்தில் பேச விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் காலங்களை திரும்பி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்கள் அப்பாவுக்கு அப்பா, அதாவது உங்கள் தாத்தா இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருப்பார். அப்போ தாத்தாவின் நிமித்தம் உங்கள் அப்பா, உங்கள் அப்பாவின் நிமித்தம் நீங்கள், அப்போ உங்கள் தாத்தா முதல் சந்ததி, உங்களுடைய தகப்பனார் 2வது சந்ததி, நீங்கள் 3வது சந்ததி, நீங்கள் 3rd ஜெனரேஷன். சில வீடுகளில் அப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, அப்பா அம்மாவும். அவங்களுக்கு பிறந்த நீங்கள் பிள்ளைகள். அப்படி பார்த்தா நீங்கள் 2வது சந்ததி, உங்கள் அப்பா அம்மா முதல் சந்ததி. ஒருவேளை சில வீடுகளில் இப்போ நீங்கள் தான் முதல் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இனி அடுத்தது உங்களுக்கு திருமணமாகி உங்களுக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது அவர்கள் 2வது சந்ததியில் வருவார்கள். இப்போ நீங்கள் 1st ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ். சில வீடுகளில் 4-5 தலைமுறைகளுக்கு முன்பாகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக மொத்தம் இந்த வார்த்தையை பாருங்கள். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், ஒரு ஜெனரேஷன் அவரை சேவிக்கும். அப்புறம் அங்கே வசனத்தை பாருங்கள், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி. தலைமுறை தலைமுறையாக. அப்போ ஒரு தலைமுறையோட ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று முடிவுக்கு வருகிறது கிடையாது. அது சந்ததி சந்ததியாய் தொடர்வது தான் தேவ சித்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும்போது உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை வச்சு நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவாங்க. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அப்போது நீ உன் வீட்டார் என்றால் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ இன்றைக்கு நான் உங்களோடு கூட உங்கள் குடும்பத்தில் தேவன் செய்ய விரும்புகிற காரியத்தை குறித்து பேசுவது எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? குடும்பம் தானே முக்கியம். உங்கள் வேலை, உங்கள் படிப்பு, உங்கள் வருமானம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வீடு அல்லது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாகனம், அழகான காரு, சமுதாயத்தில் உங்களுக்கு இருக்கிற நல்ல ஸ்டேட்டஸ், நல்ல பெயர், உங்கள் குடும்பத்தை குறித்த மற்ற எல்லாருக்கும் முன்னாலேயும் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கலாம். இவை எல்லாவற்றை விட உங்கள் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். குடும்பம். ஏன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே தேவனுடைய கரம் அல்லது தேவனுடைய கிரியை இருந்தால் தான் அந்த வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். அந்த வீடு கட்டப்படும். அந்த வீட்டில் சத்துரு குடி புகுதல் கிடையாது. ஆமேன். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த இரவில் கொஞ்சம் இந்த சத்தியத்தை கேட்கணும். உங்களோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சு போகிறதில்ல. சில ரொம்ப வெக்ஸ் ஆகி ரொம்ப சோர்ந்து போய், எனக்கு தெரியாது, நான் ஏசப்பா ஏற்றுக்கொண்டேன், நான் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், நீங்கள் கணக்கு கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள காரியம், ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீங்களும் ஆண்டவரும் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்னு சிலர் ரொம்ப மன உடைஞ்சி சொல்லுவாங்க. ஒரு நாள் அப்படி சொல்லக்கூடாது. எப்படி தான் உங்கள் வீட்டுக்குள்ளே எதிர்ப்பின் ஆவிகளும் பிசாசின் கிரியைகளும் போராடினாலும், ஆண்டவரே என்னை நீங்கள் ரட்சிக்கலையா,
என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பலையா, என்னை நீ தெரிந்து கொள்ளலையா, அப்போ எங்கள் அண்ணனையும் என் தம்பியையும் என் மூத்த மகனையும் என் இளைய மகனையும் இளைய மகளையும் ஏன்பா நீங்கள் தெரிந்து கொள்ள மாட்டீங்க? இன்றைக்கி இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது. கோலியாத் கர்ஜித்தது உண்மை, கோலியாத் மிரட்டினது உண்மை, கோலியாத் கேவலமாக பேசினது உண்மை. ஆனால் நடந்தது என்ன? பட்டயமில்லாத தாவீதே ஒரு சின்ன கூழாங்கல்னால் அவனை வீழ்த்தி அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை வெட்டக்கூடிய அளவுக்கு கிரியை செய்த கர்த்தர் அல்லவா நீர். ஆமென். அன்றைக்கு அசிரியர் ராஜா சனகரிப்பு வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் கேவலமாக பேசி அவதூறான வார்த்தைகளை பேசினதை எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் கேட்டபோது 2 பேரும் ஒருமனப்பட்டு வானத்தை நோக்கி அபயமிட்டு கதறினார்களே. அந்த சத்தத்தை கேட்ட உடனே நம்ம ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரே ஒரு தூதன் அனுப்புனார். 1,85,000 பேரை அவன் வெட்டி வீழ்த்தினான். கர்த்தருடைய நாமம் அங்கு மகிமைப்பட்டது. செத்த முகமாய் அந்த ராஜா திரும்பி போனான். சோர்ந்து போயிடக்கூடாது. உங்கள் வீடு ரொம்ப முக்கியம், உங்கள் குடும்பம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி யாராவது நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி இப்போ விட்டுட்டேன், என் புருஷனை ஆண்டவர் சந்திக்கலை, என் வீட்டில் ஒரு சமாதானத்துக்கு இடம் இல்லை என்று தடுமாறிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் நினைக்கலாம் எவ்வளோ வார்த்தை இப்படி கேட்டு கேட்டு தான் நம்பி கடைசியில் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னு. நான் இது சொல்கிற சாத்தானுடைய வார்த்தை நீங்கள் கேட்குறீங்க, தெய்வீகமான வார்த்தை நீங்கள் கேட்கணும். அப்போ ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்குமா? தலைமுறை தோறும் அது ஆண்டவருடைய சந்ததி, அது ஆண்டவருடைய சந்ததி, உலகத்தின் சந்ததி அல்ல, சாத்தானுடைய சந்ததி அல்ல, அது ஆண்டவருடைய சந்ததியாக மாறும். அது வரைக்கும் நான் விடமாட்டேன் ஆண்டவரே என்று எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக நீங்கள் நிற்கணும். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் ஆழமாக ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன், அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணணும். பைபிளில் நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை திருப்புங்க என் கூட சேர்ந்து. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 3ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல சவரகன் கத்தி படக்கூடாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அடுத்த வசனம் 6ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாய் இருந்தது. 7ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் என்னை நோக்கி இதோ நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். போதும். பிரியமானவர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுகிறாருன்னா அதெல்லாம் இதெல்லாம் நடக்குமா, அது இந்த காலத்தில் நடக்குமா என்ற அளவுக்கு தான் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அந்த பாதகமான சூழ்நிலையில் தான் ஆண்டவர் தன்னுடைய வாக்கு தத்தங்களை கொடுப்பார், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுவார். உடனே சாத்தான் சொல்லுவான், இந்த சிச்சுவேஷனில் இதெல்லாம் நடக்குமா, இது உனக்காக அவர் பேசுகிறாரு, அவர் யாருக்கோ பேசிட்டு போகிறார், நீ டிவியை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அல்லது யூடியூப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேசாமல் போய் படு என்று சாத்தான் சொல்வது போல் இருக்கும். இப்போ நான் உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், மனோவா தம்பதிகளுக்கு பிள்ளை இல்லை.
அப்போது ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, மனோவாவினுடைய மனைவியினிடத்தில் தேவதூதன் வந்து தரிசனமாகி, உனக்கு நான் ஒரு குழந்தையை கொடுக்க போகிறேன், கொடுக்கும்போது நீ என்ன செய்யணும், முதல்ல நீ என்ன சாப்பிடணும், நீ என்ன சாப்பிடக்கூடாது தாய்க்கு சொல்கிறார். அடுத்தது அவன் பிறந்த பிறகு அவன் எப்படி இருக்கணும், உனக்கு கொடுக்க போகிற குமாரன் எப்படி இருக்கணும், அடுத்த 2வது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். சரி, ஆக மொத்தம் இப்போ பிள்ளையே பிறக்கலை, பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறப்போகிறாய். அந்த காலத்தில் நீ எப்படி இருக்கணும்? 4ஆம் வசனத்தில், திராட்சை ரசம் மதுபானம் குடியாதபடி, தீட்டானது ஒன்றும் புசியாதபடி நீ எச்சரிக்கையாக இருக்கணும். நல்லா கவனிங்க. இதை வந்து இந்த காலத்தில் சொல்லும்போது, சரி குழந்தை பிறந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன் பிரதர், முதல்ல உருவாகட்டும் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சிலர் விட்டுருவாங்க. யார் இந்த குரூப்புன்னு கேட்டால், எத்தனையோ வருஷம் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் நடக்கலை, சரி ஏதோ ஊழியக்காரர் சொல்கிறாரு பார்த்துப்போம் அப்படின்னு. நல்லா கவனிக்கணும். தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்வாரானால் சொன்னது தான். கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், நீ ஒரு குமாரனை பெறுவாய். ஐயா, கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். சில்ட்ரன் ஆர் கிஃப்ட் ஃப்ரம் த லார்ட். அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பரிசு. அப்போ கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுப்பார். அடுத்த சந்ததியை நீங்கள் உருவாக்க போகிறீங்க, அடுத்த சந்ததி உங்களுக்கு வரப்போகுது. அதை நீங்கள் முதலாவது நம்பணும். சரியா? இன்னொரு காரியம் இருக்கு. இந்த இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு வந்த உடனே பாருங்க, அந்த சகோதரி, அந்த ஸ்திரீ, அதாவது மனோவாவுடைய மனைவி, 6ஆம் வசனத்தில் பாருங்கள், அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், தேவ சாயலை போல இருக்கிறார், அவர் வந்து இந்த மாதிரி காரியங்களெல்லாம் சொன்னார் என்று தான் புருஷனிடத்தில் அந்த சகோதரி பகிர்ந்து கொள்ளுகிறதை இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்போ உங்களுடைய சந்ததி தேவனுடைய சந்ததியாக மாறணும்னா நம்மக்கிட்டையும் சில விஷயம் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைய நம்ம என்ன நினைப்போம், எல்லாமே ஆண்டவர் கரத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பாட்டுக்கு 3 வேளை ஃபாஸ்ட் பண்ண மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், ஒழுங்காக பைபிளையும் வாசிக்க மாட்டோம். ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே நம்ம பாரம்பரியமாக வாழ்ந்துட்டோம். வார்த்தை பாருங்கள், அந்த சகோதரி உள்ளத்துக்குள்ளே வைத்து கொள்ளாமல் தன் புருஷனிடத்தில் மனம் திறந்து இந்த தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளுகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையில், நல்ல குடும்பம் அப்படின்னா கணவன் மனைவி நல்லது கெட்டதை அவங்க தனியாக உட்கார்ந்து பகிர்ந்து கொள்ளணும், ஷேர் பண்ணணும். அது உங்கள் வீட்டில் இருக்கா? ஷேர் பண்ணணும், நல்லதையும் ஷேர் பண்ணணும், தேவையில்லாத, அதாவது அதை கெட்டதையும் ஷேர் பண்ணணும், தேவையில்லாத காரியத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்றைக்கோ நடந்ததை இன்றைக்கி நடந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் நல்ல ஒரு சந்ததியை உருவாக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் முதல்ல நம்பணும். 2வது, அந்த வார்த்தையை கணவனிடத்தில் வந்து ஆண்டவர் வந்து இங்கே மனோவானிடத்தில் பேசலை, மனோவாவினுடைய மனைவியினிடத்தில் தான் பேசுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு காரியத்தை நான் உங்களோடு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம் 13:8. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். 8ஆம் வசனம் ரொம்ப அருமையான வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவ மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிக்கணும்னு வேண்டிக் கொள்கிறான். நல்லா கவனிங்க. இந்த வசனத்திலிருந்து நல்லா நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா
மனோவா ஜெபம் பண்ணுகிற ஒரு நல்ல புருஷன். ஆமென். ஜெபம் பண்ணுகிற புருஷன், ஜெபம் பண்ணுகிற புருஷன். ஒரு குடும்ப வாழ்க்கையில் சந்ததிகளை உருவாக்க தகப்பனுடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். தகப்பனுடைய ஜெபம். இந்த மாதிரி ஒரு ரெவலேஷன் வந்த உடனே அல்லது வெளிப்பாடு வந்த உடனே 8ஆம் வசனத்தில் அந்த மனைவி கிட்டேருந்து அந்த தகவல் வந்த உடனே அப்பொழுதும் மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, மறுபடியும் ஒரு விஷயம் அந்த தேவ மனுஷனை எங்ககிட்ட அனுப்புங்க. ஏன் அனுப்புங்கன்னா, பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிக்கணும். மறுபடியும் எங்ககிட்ட வரட்டும். அவர் என் ஒய்ஃபுக்கிட்ட போய் சொன்ன ஆண்டவர் என்கிட்ட சொல்லட்டும். என் ஒய்ஃபுக்கிட்ட போய் சொன்ன கர்த்தர் என்கிட்ட சொல்லட்டும். அப்படி சொல்லலை. ஆண்டவரை, நீர் ஏற்கனவே அந்த அனுப்பின தேவ மனுஷனை நீங்கள் மறுபடியும் 2வது விஷயம் அனுப்புங்க. ஏன் அனுப்புங்கன்னா, எங்களுக்கு பிறக்க போகிற அந்த வார்த்தையை பாருங்க, எங்களிடத்தில் பிறக்க போகிற பிள்ளைக்காக. அப்போ இவர் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன் என்பதை நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அதுக்குள்ளே அவர் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தில் ஆழத்துக்கு போயிட்டார். எங்களிடத்தில் பிறக்க போகிற அந்த பிள்ளைய நாங்கள், அதாவது பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்யணும், அந்த பிள்ளைக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்பதை எங்களுக்கு கற்பிக்கணும். அப்போ நல்ல கவனிங்க. எனக்கு தெரியும், நான் எப்படி வளர்க்கணும்னு தெரியும் அப்படின்னு இன்றைக்கி சிலர் வாக்குவாதம் பண்ணுற மாதிரி பண்ணாமல், உடனே அவர் ஒரு ஜெப வீரன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. 2வது விஷயம் வரட்டம்ப்பா, பிறக்க போகிற பிள்ளையக்கு எப்படி வளர்க்கணும்னு அந்த வசனத்தில் நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. இந்த நாட்களில் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நீங்கள் ஒரு சந்ததிகளை உருவாக்க போகிறீங்க. ஆமேன். நீங்கள் சந்ததிகளுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் மாற போகிறீங்க. கர்த்தர் உங்கள் சந்ததியில் அநேக ஊழியர்களை கர்த்தர் உருவாக்குவாராக. நல்ல படித்த தலைவர்களை உருவாக்குவாராக. ஆனால் வீட்டில் மனைவிக்கும் கணவனுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். மனைவி எதையுமே ஒழிக்கக்கூடாது, எதையும் மறைக்கக்கூடாது. புருஷனிடத்தில் மனம் திறந்து பேசணும். இந்த ஸ்திரீ மனம் திறந்து பேசினதுனால தான் இந்த தேவ மனிதனாகிய மனோவா ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைக்கு நாங்கள் என்ன செய்யணுங்கிற ஒரு வார்த்தையை கேட்குறாரு. இன்னொரு காரியம் நீங்கள் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நீங்கள் கவனிக்கணும். 12ஆம் வசனம். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி வளர்க்கணும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். எப்படி நடத்தணும், முதல்ல பிள்ளைக்கு என்ன செய்யணும் கற்பிங்க, டீச் பண்ணுங்க. முதல்ல 12ஆம் வசனத்தில் 2வது விஷயம் பேசின பிறகு மனோவா சொல்கிறாரு, அந்த பிள்ளைய நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்கணும், அடுத்தது எப்படி நடத்தணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய நவீன காலத்தில் இன்றைக்கி சிறு வயதிலே பிள்ளைகளுக்கு அறிவு பெருத்து கொண்டு போகிற ஒரு காலம், அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது இந்த அறிவு பெருத்து கொண்டு போகிற காலத்தில் நாம் சொல்ல வேண்டியதை சொல்லலைன்னா சாத்தான் நிறைய காரியத்தை டீச் பண்ணிடுவான். ஒரு காலத்தில் கர்த்தருக்குள்ளே இருந்த பிள்ளைகளை இன்றைக்கி தடுமாறி கொண்டு போகிற ஒரு காலத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆகவே இந்த தகப்பனுடைய இருதயம் பாருங்கள், அந்த வசனத்தில் எப்படி வளர்க்கணும், அப்புறம் எப்படி நடத்தணும். அப்போ ஆண்டவருடைய நாமத்தினால நீங்கள் ஒரு நல்ல சந்ததிகளை உருவாக்க போகிறீங்க. அப்போ ஆண்டவரே, எங்களுக்கு பிள்ளைக்கு நாங்கள் செய்ய வேண்டியதை கற்பிப்பீராக என்று முதல்ல கேட்ட மனோவா, 2வது எப்படி வளர்க்கணும்னு கேட்ட மனோவா, 3வது எப்படி நடத்தணுங்கிறது கேட்குறார் பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் நீங்கள் சோர்ந்து போகவே போகாதீங்க. சிறு வயதில் பாட்டு பாடி கைத்தட்டி பைபிள் வாசித்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமையாக இருந்த பிள்ளைகள் வாலிப வயதில் வேலை தேடி வேலைக்கு போன பிறகு ஆவிக்குரிய காரியத்தில் கட்டுப்படுத்தப்பட்டு இருந்தால் கவலைப்படாமல் சரி போனது போட்டு விட்டுறாதீங்க.
பர்சனல் ப்ரேயரில் போராடி ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆசீர்வாதமான சந்ததியை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உருவாக்க போகிறீங்க. கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். ஆமேன். பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். நம்ம காலத்தோடு முடிஞ்சு போகக்கூடாது. கர்த்தருடைய வருகை இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், ஒரு மாதம் கழிச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். ஆமேன். பிள்ளைகள் எழும்பி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு நீங்கள் முதிர் வயது வரைக்கும் கனி தரணும். நீங்கள் பசுமையும் புஷ்டியுமாக இருக்கணும். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு செய்வாராக. எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறை தோறும் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அன்றைக்கு யோசுவா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னான், ஆமேன், தேவனை சேவிக்கிறது ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிக்க போறீங்க? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா எடுத்த ஒரு தீர்மானம் பாருங்க, மகிமையான தீர்மானமாக இருந்தது. ஆமென். எல்லார் கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே, இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை குடும்பங்கள், அத்தனை சகோதர சகோதரிகள், ஒருவேளை சிலர் திருமணத்துக்காகவே இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, வாய்க்க பண்ணுங்க, வாய்க்க பண்ணுங்க, வாய்க்க பண்ணுங்க. தடைகளை முறிங்க. முரட்டு பிள்ளைகள், கீழ்ப்படியாத வாலிப தம்பிமார்கள், வாலிப தங்கச்சிமார்கள், சிறு வயதில் ஸ்மோக்கிங், சிறு வயதில் ஆண்டவரே போதை வஸ்துக்கு அடிமையான பிள்ளைகளை ரட்சித்து திருப்பி கொண்டு வாரும், திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. குடும்பம் ஒரு நல்ல ஜெப வீடாய் மாறட்டும், துதியின் கோட்டையாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால சத்துருவின் கிரியை, பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஏவப்பட்ட பில்லி சூனிய கட்டுகள், சாபத்தீடான ஆவிகள் முறிக்கப்படுவதாக. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாடுவோமா? நன்மையான ஈவுகளை ஆமென் தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கரங்களை உயர்த்தி பாடுவோம். நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரை சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்ன வீடுகளை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது அப்பா. சமாதானத்தின் தேவன் இரவில அயர்ந்த நித்திரையை தாரும், நிம்மதியான நித்திரை தாரும், நல்ல சொப்பனங்களை தாரும், தரிசனங்களை தாரும். காலையில் எழும்பிமை ஸ்தோத்திரிக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். God bless you.